ஜெம் டிவி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த விஜி அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான ஹாயை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு கண்டென்ட் பேசிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, மனுஷங்களுக்கு ஒரு வழியா ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. ஒரு விடுதலை கிடைச்சிருச்சு. யா அப்படின்னு நம்ம சத்தம் போட்டு சொல்லலாம். என்ன விஷயம் அப்படின்னா, கடந்த ஒரு 3, 4 மாசமாவே வந்து இந்த தெருநாய்க்கள் பிரச்சனை வந்து ரொம்பவே அதிகமா போயிட்டு இருந்துச்சுல்ல. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. என்ன தீர்வு அப்படின்னா, இனிமேல் நாய் உங்களை கடிச்சிச்சு அப்படின்னா, அதை தூக்கி ஆயுள் தண்டனை கொடுத்துருவாங்க. எப்படி ரூல்ஸ் பயங்கரமா இருக்குல்ல. சத்தியமா ஆயுள் தண்டனை குடுக்க போறாங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நான் பேச போறேன். ஸோ இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக். இது நம்ம ஜெம் டிவி. ரீசென்ட் டைம்ஸாவே இந்த தெருநாய்கள் பிரச்சனை வந்து ரொம்பவே அதிகமா இருக்குல்ல. இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனே கிடைக்காதா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். நெறைய பேர் வந்து தெருநாய்கள் வேணான்னு சொன்னாங்க. நெறைய பேர் வந்து வேணும்னு சொல்லிருந்தாங்க. இதுக்காக நெறைய பிரபலமான ஷோஸ் எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஒரு டிபேட் மாரி வச்சாங்க. பார்த்தா நெறைய யூடியூப் சேனல்ஸ்ல இருந்து மைக் எடுத்து தெருநாய்கள் வேணுமா வேணாமா வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நானே போனேன். அதனால தான் நானே சொல்றேன். சரியா? இந்த மாரிலாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. முன்னாடி சொன்ன மாரி, இப்போ வந்து தெருநாய்க்கள் வந்து உங்களுக்கு கடிச்சிச்சு அப்படின்னா, அத தூக்கி ஆயுள் தண்டனை குடுத்துருவாங்க. தூக்கி ஜெயில்ல போட்டுருவாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நேத்து நைட்டு கூட எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நான் டீ குடிச்சிட்டு போயிட்டு வரப்போ 3 நாய் வந்து என்னைய தொரத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனா நான் கொஞ்சம் வந்து வயதுள்ள வாலிபன்றதுனால டக்குன்னு திரும்பி பார்த்தேன். டக்குன்னு வந்து வாவ் வாவ் அப்படின்னது. அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிருச்சு. இந்த மாரி ரிப்பீட்டடா நான் எங்கிட்டு திரும்பி நடந்து போனேன் அப்படின்னா குலைக்கிறது, திரும்பி பார்த்தேன் அப்படின்னா பம்முறது, இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சா. ஓகே, இப்ப நானா இருக்கிற ஒரு 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 வீரமான ஒரு பையன் அப்படின்றதுனால எனக்கு பிரச்சனை இல்ல. இதுவே ஒரு லேடீஸ் வராங்க, நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு லேடீஸ் வராங்க அப்படின்னா, அவங்கள யோசிச்சு பாருங்க. உடனே வந்து பாதி பேர் வந்துருவீங்க. 1 மணிக்கு நீ எதுக்கு டீ குடிக்க போற அப்படின்னு நீங்க கேட்பீங்க. 1 மணிக்கு எதுக்கு நைட் ஷிஃப்ட் முடிச்சு இந்த பொண்ணு வருது அப்படி ஒரு சிலர் இருக்கிறீங்க இந்த மாதிரி கேட்கறதுக்கு. ஓகேவா? ஒரு சுதந்திரமான நாட்டுக்குள்ள 1 மணிக்கு கூட வெளில போக முடியல. என்ன சுதந்திரம் அது? காந்தி கேட்பாரா கேட்க மாட்டாரா? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி 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 வகுந்து விடுவேன். சரிங்க. காந்தி தான் உயிரோட இருந்தா கேட்டிருப்பாரு. அது உயிரோட இல்லாதனால நான் கேட்கிறேன். ஓகேவா? ஓகே. அப்படியே ஃபைனா விட்டுருங்க அத அப்படியே. நெக்ஸ்ட் வந்து இந்த கேஸ்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் போவோம். என்ன அப்படின்னா, டெல்லியில இருக்கிற அந்த பதவியில இருப்பாங்கல்ல, ஹையர் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட ஏரியால வந்து எங்கேயுமே ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கக்கூடாது. அத வந்து எடுத்துட்டு போய் அந்த கருத்தடைப்பு பண்ற இடத்துல இருந்து விட்டுறணும். அதாவது காப்பகத்துல விட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் ஒண்ணு போட்டிருக்காங்க. இது போட்டது வந்து யார் அப்படின்னா 2 நீதிபதி தரப்புல இந்த கேஸ் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. இதுக்காக ஒரு கூட்டம் வந்து போராடுறது வருது. நாய்கள் வேண்டும், நாய்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் வந்து போராடுறது சுத்திட்டு இருக்காங்க. இந்த கேஸுக்கு வந்து நாய்க்கு வந்து விடுதலை கொடுக்குற மாதிரி. அதுக்காக இன்னொரு ஒரு ஜட்ஜ் வந்து உள்ள வர, அதாவது 2 பேரு ஜட்ஜ் வந்து ஜட்ஜ் பண்ணி இதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்கல்ல, அது எங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லி இவங்க கேஸ் கொடுத்ததுனால மறுபடியும் 3வது ஒரு ஜட்ஜ் ஒருத்தர் வர்றாரு. தலைமை யார் அப்படின்னா, அவர் பேர் வந்து PR காவாய். சத்தியமா அவர் பேரு PR காவாய். நேமும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல, அவர் தான். அவரு வந்து இப்ப இதுக்காக மறுபடியும் 3வது ஜட்ஜா வந்து உள்ள வந்து இவரு வந்து அவங்க 2 பேர் போட்ட ரூலை வந்து உடைச்சிட்டாரு. இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உடைச்சோன்னா இவங்களுக்கு எல்லாம் அப்படியே குஷி ஆயிடுச்சு. எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகா வந்துருச்சு, விடுதலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அப்படின்னா, நாய்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடுற கூட்டங்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு மாதிரி குஷி ஆயிட்டாங்க. ஆனா அங்கதான் வச்சார் தலைவர் ட்விஸ்ட். என்ன வச்சிருக்காரு அப்படின்னா, இப்போ வந்து நாய்கள் இருக்கு. அந்த நாய்களை போய் யாராவது ஒருத்தர் கடிச்சிருச்சு அப்படின்னா, அந்த நாயை வந்து போய் கருத்தரிப்பு பண்ணி ஊசிலாம் தடுப்பூசிலாம் போட்டு 10 நாள் வந்து காப்பகத்துல வச்சு கொண்டு வந்து விட்டுறணும். ஓகேவா? விட்டதுக்கு அப்புறம் அதே நாய் மறுபடியும் கடிச்சதுன்னு வச்சுக்கீங்க, அந்த நாய்க்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அதாவது வாழ்க்கை ஃபுல்லாவே அந்த ஜெயிலுன்னு சொல்லக்கூடிய ஜெயிலுன்னு தான் அது கம்பேரிட்டிவ்லி, நான் அதை ஜெயிலுன்னு சொல்லல. அது வந்து ஜெயில் மாதிரி காப்பகம். அந்த காப்பகத்துக்குள்ள தான் அது வந்து இருக்கணும். வெளிலலாம் ஜாலியாலாம் சுத்த முடியாது தம்பி அப்படின்னு சொல்லி உள்ளே வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் போட்டிருக்காங்க. இதுக்காக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாய் வந்து நாயோட தூண்டுதலா, எப்படின்னா ஒரு 2 நாய் இருக்கு. 2 நாய் இருக்கிறப்போ இந்த நாய் சொல்லும், என் மாமே அவனை பிடிச்சி கடிச்சு விட்றா அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி ஏதாவது நாயோட தூண்டுதல்ல வந்து கடிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இந்த கேஸு. அதுக்கப்புறம் வந்து நம்ம எதுவுமே பண்ணாம நான் பாட்டு சும்மா ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பேன், திருப்பி வந்து கடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக வந்து கேஸ் போடுவாங்க. இதுவே வந்து நீ வந்து கையை காலை வச்சுட்டு சும்மா இல்லாம நீ வந்து நாயை கல்லால் அடிக்கிறது, அதுக்கப்புறம் நாயிட்ட ஒழுங்கு காட்டுறது, இந்த வண்டியில போறப்ப காலை தூக்கி நீட்டி காட்டுறது, அப்புறம் இன்னொரு சிலர் பண்ணுவாங்க, நாய் நின்றுட்டு இருக்கோம், இவன் நேரா போய் நாய்கிட்ட போயிட்டு அப்படியே காலை தைச்சிட்டு சல்லுன்னு போவானுங்க. அந்த மாதிரி பண்றதை வந்து யாராவது பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உனக்கு ஒரு தண்டனை வந்து அவங்க கண்டிப்பா கொடுத்துருவாங்க. இதுக்காக கவர்மெண்ட் வந்து 3 பேரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் யார் அப்படின்னா, ஒரு வந்து ஒரு சமூக போராளி, அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளூ கிராஸ்ல இருப்பாங்களா அவங்க, அதுக்கப்புறம் வந்து
அந்த முனிசிபாலிட்டியில் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுவாங்களா அவங்க 3 பேர். அதாவது ஒரு சோசியலிஸ்ட், ஒரு நார்மலாக ஒரு ஆள், அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ கிராஸ்லேருந்து ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த முனிசிபாலிட்டியோட ரெப்ரசன்டேட்டிவ். இவங்க 3 பேரையும் வந்து கவர்மெண்ட் நியமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டாகை வந்து அடாப்ட் பண்ணி போய் வளர்க்குறீங்க அப்படின்னா, அந்த நாய்க்கு கடைசி வர வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். திடீர்னு கொண்டு வந்து ரோட்டில் போட்டீங்க அப்படின்னா அதுக்கும் கேஸ் உண்டு. ஸோ இந்த மாதிரி கேஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது நாய் வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு தடவை கடிக்கலாம், 2வது தடவை கடிச்சிச்சு, அதே நாய் கடிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஆயுள் தண்டனைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்காக ஒரு கூட்டம் வந்து எப்பயுமே அந்த ஏரியாவை சுற்றி வருவாங்க. ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஆளை போட போகிறாங்களாமா. இது எந்த அளவுக்கு பாசிபிள், இது வந்து கரெக்டா, உண்மையா, இல்லையா, இல்லை இப்படி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்தோட இந்த கண்டென்ட் முடிச்சுட்டு டேக் கேர், பை பை சொல்லிடுறேன். நான் உங்க விஜய் அபிஷேக், சைனிங் ஆஃப்.